ஏய் தோசை மாமா, நீயா? ஏய் பிரசாந்த், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆகுது. ஏதாவது ப்ரொமோஷன் இருக்கா இல்லையா? ப்ரொமோஷன் தானே இருக்கு. அதுதானே பார்த்தேன். என் மச்சான சரி இல்லைடா. கில்லியும் இல்லை லியாவும் இல்லை. முன்னெல்லாம் சாதா தோசை போட்டுன்னு இருந்தேன். இப்போ ப்ரமோஷன் ஆகி பன்னீர் தோசை, பொடி தோசை, மேக் அண்ட் சீஸ் தோசை, பல வெரைட்டி போடுறேன். பலே பலே. பானிபூரி தோசை கூட போடுறேன்னா பாத்தீங்க. என்ன மச்சான் உன் நிலைமை இப்படி ஆகிடுச்சு? அதை ஏன் மச்சான் கேட்குறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு கோவிலா போய் பூஜை பண்ணியே கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சு. ஷப்பா, ஏன் மச்சான் சலிச்சுக்கிற? என் பொண்டாட்டி வீட்டில் எல்லா வேலையும் என்ன பண்ண சொல்றான் மச்சான். உன் பொண்டாட்டி மட்டும் இல்லடா, எல்லாரோட பொண்டாட்டியும் அப்படிதான். ஆம்பளைங்களோட நிலைமையே கஷ்டம்தான். சரி நீ மேல சொல்லு. ஒரு நிமிஷம் ஃபோன் வர. சரிம்மா இதோ வந்துட்டேன். இந்த கார்ல ஏறிட்டேம்மா. ஃபோனை எடுத்தாலே நச்சுன்றாங்கப்பா. என்ன மச்சான் சண்டே ஸ்பெஷல் பிரியாணி போல? நீ வேற சீக்கிரம் வா, வந்து பாத்திரத்தை கழுவுன்றா. அது ஆமா, யார் இது? ஸ்ரீனி தானே? ஆளே மாறிட்டாப்ல. என்ன மாமா குட்டி பாய்ஸ், செம்ம ஜாலியா இருக்கீங்க போல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா ரெக்கட் பாயா மாறிட்ட? சட்டை மடிச்சு விட்டு காலர் தூக்கி விட்டு வரும்போது தெரியலையா? ஆல்பா மேலா? ஆல்பா மேலா அப்படின்னா? ஆல்பா மேல்னா அப்படித்தான் நடப்போம். ஆல்பா மேலா? ஆமா. அப்படின்னா அல்ல, ரொம்ப ரக்கரா இருப்போம். எப்படி பாத்தியா? அதான் ஆல்பா மேல். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஆல்பா மேல் எப்பவுமே ஒய்ஃபை ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்கு. ஏய் மச்சான், எங்களுக்கும் அதை கொஞ்சம் சொல்லி கொடுறா. சொல்றேன். வீட்டில் ஒய்ஃப் சொல்லுவாங்க, எங்க இந்த வீக்கெண்டு கிரிக்கெட் போவாதீங்க அப்படின்ட்டு. நான் அப்படிதான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆல்பா மேல். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்றது? நான் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க தான் ஆல்பா மேல். எங்க இந்த வீக்கெண்ட் நீங்க சமைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சமைக்கலாம் சொல்றேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றான் பாரு. கரெக்ட். நல்ல ஐடியா தான். ஆனால் என் பொண்டாட்டிக்கிட்ட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு தான் புருஷன் கணக்குன்னு ஒன்று இருக்கு. அது யாரும் சொல்லி கொடுத்துருக்கோம் மச்சான். அது என்ன மச்சான் புருஷன் கணக்கு? அது என்னன்னு நான் சொல்றதுல என் தலைவன் அங்க பாரு, நான் சொல்லுவோம் கேளு. இது எத்தனை? 2. இது 1. 2 சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணு. பாருடா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீயும் வாயை குழம்பிட்டு கேக்குற. அதெல்லாம் சரி, எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட்னு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே, தர்ணின்னு ஒருத்தன், எங்க அவன்? கொஞ்சம் அங்க பாரு. Darni, happy birthday. Thank you. You're gonna rock. Congratulations. Yes, இதுக்கு மேலே தான் உங்கள் லைஃபே மாறப்போகுது. பல சென்ச்சுரிஸ், பல ஹாஃப் சென்ச்சுரிஸ் கலக்குங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, பார்ப்போம் தான். நீங்கள் தானே விளையாட்டு ஆரம்பம். என்ன பேட்டை போட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்க? வச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து வீட்டை தொடனா அங்க என்ன பேட்டை போட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டு இப்ப பாரு உன்ன. இங்கேயுமா கேக்குது? இப்போ எப்படி கேக்குது நானும் பாக்குறேன். தரணி, இன்னும் அந்த பேட்டை தட்டிக்கிட்டு இருக்க?
புரியுமா கேக்குது? அப்பவே சொன்னேன்ல. மச்சான் இது மச்சான் இதெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டேன். நீ எவ்ரி வீக்கெண்ட் டேக்கு ட்ரைனிங் வா. நான் உன்னை ஆல்பம் மேல மாத்தி காட்டுறேன். என்னப்பா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாமெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறோம். ஆனா நம்ம மச்சான் பிரகாஷ் மட்டும் சிங்கிளா அங்க சந்தோஷமா இருப்பான்ல. ஆமா, எங்க அவன் ஒன்லி பேச்சுலர் ஆஃப் இருக்கேன். எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் கல்யாணம் ஆகலைன்னு செம்ம கடுப்பு இருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் எனக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடந்தது. அவங்க வீட்டில் எதிர்ப்போம் இல்லை. நான் பார்த்ததுலையே ரொம்ப அழகான கல்யாணம். எங்க கல்யாணம். இல்ல மச்சி, அவன் ஒரு லைலா மஜ்னு மச்சி. லைலாவோட நினைப்பாவே இருப்பான். சேச்சா, அவ ரேஞ்சு வேறடா. So the me resides in this as me, is residing in all of that as me. So that me through this me talking to me. இவன் என்னடா இப்படி ஆயிட்டான்? இரு, அவங்க ஒரு போனை போடுவோம். ஏய் முத்துராமா, எப்படி இருக்கிற? ஏய் பிரகாஷ், நான் நல்லா இருக்கேன். பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ற போல ஒரே ஹாப்பி தானே? அதெல்லாம் ஒரே ஜாலி தான். அதுக்கு என்னப்ப? இல்ல ஆளே காணோம். என்ன பண்ணிட்டு இருக்க? நானா? அது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து ஒரு அக்வா தெர்மல் ப்ராஜெக்ட். இந்த சில்வர் அலுமினியம் ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட். அது ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் வச்சு. என்னது ஒன்றும் புரியலையே. இன்னும் ஒன்றும் புரியல. இன்ஜினியரான இது கூட உனக்கு புரியலையா? போதுங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். என்ன பண்ற உண்மையை சொல்லு. அதுக்கு சொல்றதை விட இப்ப நான் உனக்கு காமிக்கிற வெயிட் பண்ணது இந்த மேஜிக் லிக்விட் இருக்குல்ல, அதை இப்படி நல்லா ஊற்றி அப்புறம் அந்த சில்வர் ப்ராடக்ட் சொன்னோம் இல்லையா, அலுமினியம் சில்வர், இதுதான் அந்த ப்ராடக்ட். நல்லா தேய்ச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ அக்வா தெர்மல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சரியா? இது மூடிட்டு ஒரு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண வேலை முடிஞ்சது. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா நிலைமை யோசிச்சுப்பாரு. ஒரு கும்பிடு போட்டு நீங்க பாருடா, இட்லி போட்டா பாத்திரம் கழுவுறதெல்லாம் டெக்னிக்கலா சொல்றான். கேடி பயடா. ஏய், இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது என்னன்னா, ஏய், இன்னொரு தடவை ஐடியா என்ன? என்ன மச்சான், ஆட்டமெல்லாம் ஓவரா இருக்கு. ஏண்டா டேய், 2 மாசம் ஃபோன் எடுக்கிறீங்கன்னா என்னை வச்சு என்னென்னலாம் யோசிக்கிறீங்க? எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுமே. கேம் ஓவர், ஆல் ஃபினிஷ். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இங்க நீ மட்டும் ஹாப்பியா இருக்கியோன்னு நினைச்சிட்டேன். டேய், நீ எல்லாம் நண்பனாடா ஜோகி. மச்சான், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம். நாம ஏன் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணக்கூடாது? நாம வேணும்னா அந்த மஞ்சுபல் வாய்ஸ் மாதிரி எங்காச்சும் கேஸ் மவுண்டன்ஸ் ட்ரெக்கிங் போலாமா? ஏண்டா டேய், மஞ்சு மேல் பாய்ஸ் படம் பார்க்க கூட வரமாட்டாளுங்க, இதுல ட்ரிப்பு வேற. என் பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்க முடியாது. நான் வரலாம் மச்சான். இதுதான்டா ஆல்பா மேல இருக்கும். இப்போ பாரு என் பொண்டாட்டி இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்றாரு. ஹலோ. ஏய், லஞ்ச் ரெடியா? என்னது? ஏயா? ஆமா, இன்னைக்கு நீ தானே சமைக்கிறேன்னு சொன்ன. சரி, நான் அப்புறம் ஆமா, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் டூர் போக போறேன். என்னது? ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போறியா?
தூக்கு போறதுக்கா என்னோட கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு. நான் ஆல்ஃபா மேல் எப்போ வரணும்னு எனக்கு தான் தெரியும். என்ன ஆல்பா மேல பீட்டா மேல? இன்னும் 5 நிமிஷத்துல இங்க இருக்க. ஹலோ 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 ஹலோ. என்ன மச்சான் தேடுற? இங்க ஆல்பா மேல் ஒரு மானஸ்தா இருந்தானே, அவனை அடிச்சு பொலங்கடா. மச்சான் விடுறா, எப்படி பார்த்தாலும் அவன் நம்ம பையன், அவன் அடிக்காதீங்கடா. டேய் பிரகாஷ், இப்படி ஆச்சும் ஒரு ஐடியா பண்ணி எங்க எல்லாரையும் எங்கேயாச்சும் ட்ரிப்பு கூப்பிட்டு போடா. இல்லாட்டியும் நான் அடிச்சே கொண்டுருவானுங்க. இதுக்கெல்லாம் சரியான ஆளு நம்ம கல்யாணம் தான். அவனுக்கு ஃபோனை பண்ணுவோம். டேய் கல்யாண், நாம மேயாமி போய் பார்ட்டி பண்ணலாம், வர. பார்ட்டி பண்ணுறது எதுக்குடா மாயமி போகணும்? நம்ம ஊர் ஐடியா சித்திர திருவிழாவுக்கு போகலாம். செம வைப்பு, பார்ட்டி, டான்ஸு சூப்பராக இருக்கும். சாப்பாடு கூட போடுறாங்களாம். நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கு கல்யாண், கிளம்பி வா. எப்பா ஏய், அந்த மியூசிக்கை போடுங்கப்பா. நிறுத்து. நிறுத்துப்பா. சொல்லிக்கிட்டே இருக்க, நிறுத்துங்கடா. என்னடா இது சத்தம்? யாராவது? நாங்கெல்லாம் எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா பார்ட்டி பண்ண போறீங்களா? பார்ட்டி? அடா அதுக்கு என்னப்போ? நாங்களும் எப்படி ஜாலியா பார்ட்டி பண்ணணும், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. இதுக்குன்னே நாங்கள் ஒரு ஆந்தம் வச்சிருக்கோம், அதை கேளுங்க. லைஃப்ல வைஃப் வந்துட்டா டைட்டா தான் இருக்கணும். வெயிட்டான பொண்ண பார்த்தாலும் ரைட்டா தான் நடக்கணும். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா கெஸ்டா தான் நடத்தணும். உண்மையில தப்பிலாட்டியும் சைலண்டா இருக்கணும். Come on, girls. அதையும் தாண்டி கிரிக்கெட்டையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. மாமா ப்ளீஸ் வாங்கடா போகலாம். அருமை. என்ன பிரகாஷ், லோகேஷ் யூனிவர்ஸ் சொல்லுங்க மாமா குட்டி யூனிவர்ஸா?